ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். நம்ம தியாகி செந்தில் பாலாஜி அவர்களை உடன்பிறப்புகள்லாம் மூச்சுக்கு 300 தாட்டி தியாகி தியாகி தியாகின்னு சொல்லி அவர் என்னதான் தியாகம் பண்ணார்னு எங்களுக்கே தலையை பிச்சுக்கிற மாதிரி தியாகி ஆக்கிட்டீங்க. தற்போது மாரிதாஸ் அவர்கள் நம்ம தியாகியை ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் ஏப்பா இந்த பாடுபடுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தியாகிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டவணையை போட்டிருக்காரு மாரிதாஸ் அவர்கள். அது என்ன அட்டவணை அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, அடுத்து நாளை விசாரணை உள்ளது, வாங்க ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த அன்னைக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துங்க. திங்கட்கிழமை கையெழுத்து போடணும், வாங்க. அடுத்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை தயாராகிங்க. வழக்கு இருக்குது, வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றம், வாங்க. வியாழக்கிழமை நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க. திரும்ப வெள்ளிக்கிழமை இதே போல் வந்துடுங்க. அடுத்தது சனிக்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வாங்க. அடுத்தது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தியாகி செந்தில் பாலாஜி உடனே செந்தில் பாலாஜி சொல்கிறாப்புல, இதே கொஞ்சம் நேரம் சும்மா இருங்கடா, நானே இங்கே வெளில வந்துட்டு படாத பாடுபட்டுருக்கேன். ஒரு நாள் கூட ரெஸ்ட்டு விடாமல் என்னை அலைய விட்டுட்ருக்காங்க. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தால் 5 நாள் நான் அலைய வேண்டியதாக இருக்குது. இந்த பொழப்புல நீங்கள் வேறு தியாகின்னு என் உயிரை வாங்காதீங்கடா அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் நம்ம திமுக உடன்பிறப்புகளை பற்றும் கரூரில் நம்ம செந்தில் பாலாஜி அல்ல கைகளை பற்றும் மரண கலாய்க்கிற மாதிரி நம்ம மாரிதாஸ் அவர்களும் ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காரு. கண்டிப்பாக அவர் உள்ளே இருந்தால் கூட இவ்வளோ அலைச்சல் இருக்காதாட்டுக்கு. அவரால் கரூருக்கும் போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது, எந்த ஒரு வெளியூருக்கும் போக முடியாது. இந்த ஒரு வாரத்தில் அவர் வந்து அங்கே போயிட்டு இங்கே வந்து நேரில் விசாரணைக்கு ஆஜராக்கி ஒவ்வொரு நாளுமே அவருக்கு வந்து தலைவலி தான். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே இருந்திருப்பானடா அப்படிங்கிற மாதிரி நம்ம மாரிதாஸ் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டு மரணங்களை கலாய்ச்சிருக்காரு. உண்மையாலுமே செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில் அவருக்கு மிகப்பெரிய அலைச்சல் தான். தொடர்ந்து ஒரு வாரத்தில் 7 நாள்னா 2 நாள் ரெஸ்ட்டு, 5 நாள் அலைச்சல். அதுபோல் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் வெளில வந்ததுக்கு கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கலாம்னு நினைத்தாலும் விசாரணை என்றால் அவர் ஆஜராக வேண்டும் மற்றும் அவருடைய பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். இதுபோல் 50க்கும் அதிகமான நிபந்தனைகள்லாம் ஓகே சொன்னதுனால தான் அவரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு நிபந்தனைகளை அவர் வந்து கடைபிடிக்கலைன்னா கூட ஜாமீன் ரத்தாயிடும். திரும்பிய செந்தில் பாலாஜி அவர்களை புழலுக்கு இட்டு போடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக மாரிதாஸ் அவர்களுடைய இந்த மரண கலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.